اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وزدني علما والحمد لله على كل حال أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கே சங்கமாகியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது. மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. ஆரம்பமாக தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓரிரு தாள்களில் தோற்றுப்போன மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் இதுபோன்ற மனோநிலையில் சில ஆறுதல்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு அடிப்படையான விஷயம் மாணவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது, நாம் தோல்வியடைந்திருக்கலாம், நாம் எதிர்பார்த்த மார்க்குகள் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், நல்ல படித்தோம், நிறைய முயற்சி செய்தோம், ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரவில்லை என்று இந்த ஏமாற்றத்தை மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் இதை கடக்க வேண்டும். அது +2ஆக இருக்கலாம் அல்லது 10ஆம் வகுப்பாக இருக்கலாம். வெற்றி சொல்லித்தராத பாடங்களையும் பக்குவத்தையும் தோல்விகள் தான் சொல்லிக் கொடுக்கும். தோற்று போனால் இதுதான் முடிவு என்ற நிலையில் அல்ல, இதுதான் இறுதி என்பதும் அல்ல. இது போன்ற மனோநிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு பக்குவமான வார்த்தை அது, பண்பட்ட வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அது, நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கடைசி வரை முட்டி மோதுங்கள், வலா தஅஜிஸ், முடியாது, வாய்ப்பில்லை. இந்த அவநம்பிக்கையான வார்த்தைகளோ எண்ணங்களோ உங்களுக்கு வேண்டாம். அதை தாண்டி நீங்கள் போராடலாம், முயற்சி செய்யலாம், இறுதி வரை நீங்கள் முட்டி மோதுங்கள். ஆனால் ஒரு கட்டம் போய் நீங்க எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காத பொழுது, நீங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்காத பொழுது, எதிர்பார்த்தது நடக்காத பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? குல் கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் நாடுனது எனக்கு நடந்திருக்குது, கிடைச்சிருக்குதுன்னு சொல்லணும். இங்க தான் உலகத்தினுடைய எல்லா மாணவர்களிலிருந்தும் முஸ்லிம் மாணவர்கள் வேறுபட்டு நிற்பார்கள். இறை நம்பிக்கையை எந்த இடத்துல கொண்டு வந்து அந்த மாணவர்களுடைய இதயங்கள்ல வைக்கணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. இது எல்லா மாணவர்களுக்குமான கவுன்சிலிங்காக நாம கொடுக்கணும். இஸ்லாம் சொல்லி தருகிற இது அறிவுரை. அது
போராடலாம், முயற்சி செய்யலாம். அதற்காக நிறைய டியூஷன் சேர்ந்திருப்போம், இன்ஸ்டியூட் சேர்ந்திருப்போம், நிறைய பணங்காசுகளை செலவழிச்சிருப்போம், நேர காலங்களை செலவழிச்சிருப்போம். அதையெல்லாம் சொல்லி உனக்காக இப்படி எல்லாம் செஞ்சன, இதெல்லாம் பண்ணன என்று அந்த மாணவர்களை மேலும் மேலும் நெருக்கத்திற்குள்ள, நெருக்கடிக்குள்ள, ஸ்ட்ரெஸ்ஸாக, மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கான நிலையை ஒரு மாணவருக்கு ஏற்படுத்தக்கூடாது. இது பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை. பெற்றோர்கள் இந்த நேரத்தில் 2 விஷயத்தை செய்ய சொல்லுது மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்க. முதல்ல முயற்சி செய்யறோம், முயற்சி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. முயன்றோம், போராடினோம், அது செய்யலன்னா நம்ம வருத்தப்படலாம். ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாணவர்கள் சொன்னது, நான் நல்லதான படித்தேன், நல்லதான முயற்சி பண்ண, இவ்வளோ மார்க் எடுக்கணுமே, எனக்கு இவ்வளோ வரணும், இப்படித்தானே வந்துச்சு, என்னுடைய கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு, நான் எதிர்பார்த்ததெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எதிர்காலமே இருட்டாயிடு என்றெல்லாம் நிறைய கற்பனைகளை மாணவர்கள் அடுத்தடுத்து, இது போயிடுச்சுன்னா இனி லைஃபே இல்லை, வாழ்க்கை இல்லை. இந்த இடத்தில் தான் இஸ்லாத்தினுடைய தெளிவான பார்வையையும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் 2 எங்க நிறுத்தணுங்கிறத சரியாக மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும். தன்னம்பிக்கை தோற்கிற இடத்துல இறை நம்பிக்கையை கொண்டு வந்து நிறுத்திடணும். அதுதான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களுக்கு அழகா சொல்றாங்க, வலா தஅஜிஸ், நீ முடியாதுன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ முயற்சி பண்ணாம இருக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, முயற்சியும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், தன் முயற்சியும் இறைவனுடைய கலாக்கத்திலும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு காலை தூக்குங்கன்னாங்க. ஒரு காலை அவர் அப்படி தூக்குனார் நின்றுக்கிட்டு, அதே நிலையில் இன்னொரு காலையும் தூக்குங்க அப்படின்னாங்க. அவரால் தூக்க முடியலை. அலி ரலியல்லாஹு அழகா சொன்னாங்க, ஒரு காலை தூக்க முடியுதுங்கிறது உன்னுடைய முயற்சி, இன்னொன்று முடியலைங்கிறது அல்லாஹ்வுடைய கலாக்கத்து, அல்லாஹ்வுடைய விதி. 2ம் சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கை. நீ முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் போய் தோற்கிற பொழுது நீ என்ன செய்யணும்னா, குல் கத்தர் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனதை தான் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் நாடுனது தான் நடந்திருக்குது அப்படின்னு நீ சொல்லணும். நாங்கள் அந்த மாணவன்கிட்ட எப்போ இந்த பாரத்தை அல்லாஹ் மேல இறக்கி வச்சுட்டோன்னு வைங்க, இவர் மன ஃப்ரீ ஆயிடுவார். எல்லாமே தான் மேல போட்டுக்கிறதுனால தான் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க பிள்ளைங்க. மார்க் வரலையே, எதிர்பார்க்கலையே, தவறான முடிவுகள், தப்பான முடிவுகள், அப்படியே மனசை விட்டுறது. இந்த நேரத்தில் 2 விஷயத்தை மார்க்கம் சொல்லுது பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு. முதல்ல இதை புரிய வைங்க. நீ 600 மார்க் எதிர்பார்த்தியா, சரி, எவ்வளோ வந்திருக்குது, 400 வந்திருக்குது, 450 வந்திருக்கு, 500 வந்திருக்கு, நெருங்கி போயிட்டு வரலையே, அது நீட்டாக இருக்கட்டும், ஜேஇ போன்ற ஐஐடி போன்ற கல்லூரிகளுக்குள்ள நுழைவதாக இருக்கட்டும், அல்லது சாதாரணமான +2 10th மார்க்காக இருக்கட்டும், எந்த மார்க்கையும் எந்த விஷயத்தையும் வெற்றியை யார் வேணாலும் எதிர்கொண்டரலாம். வெற்றியை எதிர்கொள்றது ஒன்றும் பெரிய திறமை கிடையாது. உலகத்தில் தோல்வி தருகிற பாடத்தையும் அதை கடப்பதற்கான பக்குவமும் தான் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் நாம சொல்லி கொடுத்தா தான் வாழ்நாள் முழுக்க இந்த பாடம் தான் அவனை மௌத்து வரைக்கும் அவனை தெளிவாக வச்சுக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு சரியாக நாம சொல்லிக் கொடுக்கணும், சரியாக போதிக்கணும். இது கலாக்கதிர், இது அல்லாஹ்வுடைய விதியோடு சம்பந்தப்பட்டது. அவன் தான் பங்கு வைக்கிறான். யாருக்கு என்னங்கிறத பங்கு வைக்கிறது அல்லாஹ் தான். அது ரிஸ்க் மட்டுமல்ல, ரிஸ்க்கு உணவு நம்ம பெயர் வச்சிருக்கிறோம். ரிஸ்க்கு உணவு மட்டும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த கல்வியும் அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க், அல்லாஹ் எனக்கு தந்த மார்க், என் பிள்ளைக்கு தந்த மார்க், அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க். இந்த பார்வையில் நம்ம முதல்ல பார்க்க பழகணும். மறுபுறத்தில் குர்ஆன் சொல்லுது, இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டங்கள் வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணுமா, பாசிட்டிவாக பேசணும். அவன் நல்ல மார்க் எடுத்த காலகட்டங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு காலகட்டம் நீ இப்படி எடுக்கத்தானே செஞ்ச, +2ல இப்படி போயிடுச்சு, 10th நீ இப்படி எடுத்தியே, +1ல நீ இப்படி எடுத்தியே, இதே கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில், ஃபிசிக்ஸில் நீ இப்படி மார்க் எடுத்திருக்கிறிய, நல்ல மார்க் நீ எடுக்கத்தானே செஞ்ச, நீ ஒன்றும் எடுக்காத பையன் இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, கஷ்டத்திலையும் நெருக்கடியிலையும் தோல்வியிலையும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எதை சொல்லிக் கொடுக்கணும்னா, அந்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்த காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு பாருங்க, அதை ஞாபகப்படுத்தணுமா. இது குர்ஆன் கொடுக்குற கவுன்சிலிங், இது குர்ஆன் சொல்லித்தர அறிவுரை. இது உஹது போர்க்களத்தில் முஸ்லீம்கள் தோத்து போனாங்க, கடுமையான தோல்வி, எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உள்ள தோல்வி, பெரிய அவநம்பிக்கை. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, இயம்சஸ்கும் கர்ஹன், இப்போ தோத்துட்டமே, 70 பேர்களை கொன்னுட்டாங்களே, 70 பேர்களை கைதியா பிடிச்சிட்டாங்களே, இப்படி இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டமேன்னு நீங்க நினைக்கிறீங்க.
ஃபகத் மஸ்ஸல் கௌம கரஹும் மிஸ்லுஹு. ஒரு வருஷத்துக்கு முன்னால இதே பத்ர்ல நீங்க ஜெயிச்சீங்க இல்லையா? அல்லாஹ் எந்த நேரத்தில் எதை ஞாபகப்படுத்துறான் பாருங்க. இப்ப தோல்வி, இப்ப இந்த விஷயத்துல தோல்வி, ஆனா அல்லாஹ் அந்த நேரத்தில் எதை ஞாபகப்படுத்துறான்? பத்ரை யோசிச்சு பார்த்தீங்களா? பத்ர்ல ஜெயிச்சீங்க தானே? பத்ர்ல 70 பேர்கள் அவங்க செத்தாங்க தானே? பத்ர்ல 70 பேர்கள் அவங்க கைதியா பிடிபட்டாங்க தானே? வாழ்க்கைங்கிறது தோல்வி மட்டுமா? தோல்வி மட்டுமா? ஒரு காலகட்டம் நீங்க ஜெயிக்கல, இந்த தோல்வியில இருந்து நீங்க திரும்ப மீண்டு வர மாட்டீங்க. சரியான நேரத்தில், சரியான காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்ற அறிவுரையை பாருங்க. இது நமக்கு பாடம். இது பிள்ளைகள் நமக்கும் தான். வாழ்க்கையில தோற்று போய் நிற்கிற பொழுது நாம பாசிட்டிவா இருந்த அந்த பார்வையை கொடுக்கணுமா பிள்ளைகளுக்கு? நீ அப்படிப்பட்ட இல்லை, நல்ல உன்னுடைய மார்க்க தீர்மானிக்கிறதல்ல இது. இதுதான் வாழ்க்கை. நீ உட்கார்ந்துடக்கூடாது. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்துல உனக்கு இந்த மார்க்கு ரைட், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அவர் எந்த சூழ்நிலையில, என்ன பார்வையில, எந்த கோணத்துல அவர் திருத்திருப்பார். அவருடைய சூழ்நிலை தான் உன் வாழ்நாளை தீர்மானிக்குமா? அதுதான் தீர்மானிக்கணுமா என்று பிள்ளைகளுக்கு அவங்க தன்னம்பிக்கையிலையும் அவங்க ஜெயிச்ச காலத்தில் உள்ள விஷயங்களையும் ஞாபகப்படுத்துங்கன்னு மார்க்கம் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா உலகத்தில் தோல்விங்கிறது அதை கடந்து வருது, அது மிகப்பெரிய பக்குவமும் பாடமும். அது வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் இதை ஞாபகப்படுத்துகிறாங்க. எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குதிரை ஒன்று ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தோத்துருச்சு. எப்போவுமே ஜெயிக்கும், அன்னைக்கு தோத்துருச்சு. சஹாபிகளுக்கு வருத்தம் தாங்க முடியாமல் வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் இப்படி தோத்து போச்சேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுக்கு தோல்வியும் தேவைதான். வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியிலேயே மேலேயே இருக்கிறது உலகத்தில் யாருக்குமே நடக்காது. உலகத்தில் தோல்வியும் தேவைதான். அது நிறைய பாடங்களை சொல்லித்தரும். உயர்வுல இருக்கிறவங்க கீழே போவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான தருணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான காலகட்டங்களில் கொடுக்குறாங்க பெருமக்களே. எனவே நான் ஆரம்பமாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொள்வது இதுதான். முயற்சி செய்தோம், ஒரு கட்டத்தில் அது போய் நிற்கிறது, நமக்கான ஒரு மார்க்காக வந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் இதை கடப்பதற்கான வழிகளை தோற்று போனவர்களுக்கு, தேராதவர்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். எனவே ஜெயிச்சவர்களும் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்த கட்டம் இதை பக்குவமாக பணிவாக இந்த வெற்றியை நம்ம எடுத்துட்டு அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு இதை கொண்டு போகணுங்கிறத அடுத்த கட்டம் யோசிக்கிற அதே நேரத்தில் இந்த சமுதாயம் கவலைக்குரிய இன்னொரு விஷயத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் +2 முடித்துவிட்டு அடுத்த உயர்கல்விக்கான தேடலில் எந்த காலேஜில் எந்த இதில் சேர்க்கலாம்ங்கிற மாதிரியான நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு முன்னை விட இப்பொழுது கல்வி பற்றிய ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. ஒரு தலைமுறை கல்வியில், கிட்டத்தட்ட இந்த தலைமுறை கல்வியில் ஓரளவுக்கு என்ன செய்து விட்டது, தடம் பதித்து விட்டது என்று நாம் பெருமையோடு இருக்கிறோம். முன்னை விட கல்வியில், உயர்கல்வியில் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நம்ம எட்டிட்டோம் நாம் நினைக்கிறோம். உயர்கல்வியில், காலேஜுகளில், யூனிவர்சிட்டிகளில். ஆனால் 2020-21 கல்வி அமைச்சகம் நடத்திய சர்வே அதற்கு பெரிய சம்மட்டி அடி கொடுக்கிறது. இந்த சமுதாயம் இன்னும் கல்வியில் எவ்வளவு மோசமாக சரிந்து கொண்டிருக்கிறது. உயர்கல்வியில் மற்ற இனத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது முஸ்லீம் சமுதாயம் இன்னும் கல்வியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறது என்று அப்பட்டமாக 2021 கல்வி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை. ஒரு 30 வருஷம் நம்ம மேலே போயிட்டோம்னு நினைக்கிறோம். கல்வியில், உயர்கல்வியில் மேலே போயிட்டோம்னு நினைக்கிறோம். நான் தெளிவாக சொல்வதானால் SC STயை விட இந்த சமுதாயம் மிக மோசமாக கல்வியில், உயர்கல்வியில் பின்தங்கி இருக்கு. கடந்த ஆண்டுகளில் 4.2% உயர்கல்வியில் SC தடம் பதித்திருக்கிறார்கள். 11.9% ST தடம் பதித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் இன்னும் மிக மோசமாக தங்களுடைய சரிவில் மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. உயர்கல்வியில் தடம் பதிக்கிறதுல இந்த சமுதாயம் மிகப்பெரிய சரிவை நாளுக்கு நாள் சந்தித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நமக்கு வரக்கூடிய, நமக்கு தரப்பட்டிருக்கிற கணக்கெடுப்பு. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே,
இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சமுதாயத்தில் துறை சார்ந்த உயர் படிப்புகளில் டிகிரி வாங்கியவர்கள் அந்த துறைகளில் அவர்கள் வேலை செய்வதில்லை. இது இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அளவில் உண்டான பேரிழப்பாக நாம் பார்க்கிறோம். உதாரணமாக பிராமணர்களில், கிறிஸ்தவர்களில் ஒரு துறையில் எடுத்து அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த துறைக்கு வழிகாட்டுவதற்கு அவர்களுடைய முன்னோடிகள் இருக்கிறார்களாம். ஆனால் இந்த சமுதாயத்தில், நம்ம சமூகத்தில் உயர்கல்வியில் ஒரு துறையை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற முன்னோடிகள் இல்லைங்கிறாங்க. காரணம், அவர் என்ன படித்தாரோ படித்த வேலையை அவர் செய்யறதில்லை. ஒன்று வெளிநாடுன்னு போயிறாருங்கிறாங்க. இப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய குடும்ப வியாபாரம், குடும்ப என்ற அடிப்படையில் வேற ஒரு நிறுவனத்துக்கு போயிறார். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் சம்பளம் அதிகம் என்ற அடிப்படையில் இந்த துறையை சார்ந்து வேற ஒரு பகுதிக்கு போயிறார். பல்வேறு காரணங்களை முன்வைத்து உயர் படிப்புகளுக்கு இந்த சமுதாயம் எட்டுவதே பெரிய அளவில். இன்றைக்கும் கூட 4.9% தான் இந்த சமுதாயம் உயர் படிப்புங்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அந்த நிலையில் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அவர்கள் படித்த படிப்புகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு வழிகாட்டுவது, அது வந்திருக்கிறதே 30 வருஷத்தினுடைய தலைமுறை தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்தவர்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுகிற இடத்துல அவங்க இல்லை. ஏன் இல்லைங்கிறன்னு சொன்னா, அவர்களே முதல்ல படித்த படிப்புல அந்த துறையில இல்லை. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டிகிரி வேணும் என்பதல்ல, துறை சார்ந்த ஆய்வாளர்களாக வரணும், துறை சார்ந்த அறிஞர்களாக வரணும். அந்த துறையில PhD வரைக்கும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பணக்காரர்களுக்கு இருக்கிற மரியாதை, ஒரு அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மரியாதை, அதிகார சார்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற மரியாதை, ஒரு PhD படித்த உயர்கல்வியில் உச்சத்தை தொட்ட ஒரு கல்வியாளருக்கு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு மதிப்பு கிடையாது. இதுவெல்லாம் இந்த சமுதாயம் மேலும் மேலும் பின்னுக்கு போவதற்கான காரணங்களாக ஆனது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் படியுங்கள் என்று சொல்வதை விட ஒவ்வொரு சஹாபியையும் நிறுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, முஆத் இப்னு ஜபல் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க. இவர் யார் தெரியுமா? அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம். எக்கனாமிக் படித்தவர், பொருளாதாரம் படித்தவர், ஹலால் ஹராமுடைய சட்டத்தை படித்தவர். அதை படித்தவர்னு சொல்லலை, என்ன சொன்னாங்க தெரியுமா? அஅலமுஹும், அதுல PhD படித்தவர் என்று சொன்னார். ஒரு துறையினுடைய உச்சத்தில், அந்த துறையில துறை சார்ந்த ஆய்வுல உச்சத்தை தொடுகிற PhD ஹோல்டர்களாக இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அது ஊக்கப்படுத்தப்படல. ஏதோ ஒண்ணுக்கு டிகிரி வேணும் அவ்வளவுதான் என்ற மனோநிலையில தான் இந்த சமுதாயம் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணுங்கிறதை விட ஒக்குர் ரப்பி ஸித்னி இல்மா, பணத்தை அதிகமாக கேட்க சொல்லலை, செல்வாக்கு அதிகமாக கேட்க சொல்லலை. குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னது, கல்வியை அதிகமாக கேளுங்க நபியே. இந்த துறையில உயர்கல்விகளுக்கு நாம் ஒழுகிற பொழுது ஒரு துறையை எடுத்துக்கிட்டா அந்த துறையில வெறுமனே நாம் அடிப்படை டிகிரி மாத்திரம் வாங்குவதல்ல. ஏன்னா இன்னைக்கு டிகிரிங்கிறது ஒரு மரியாதைக்குரியதாக மாறிடுச்சு. ஒரு குடும்பம் சமுதாயத்தில் மதிக்கப்படணும்னா, ஒரு சமுதாயம் ஒரு நாட்டில் மதிக்கப்படணும்னா அங்கே உள்ள கல்வியாளர்களை வச்சு தான் அந்த சமூகம். நான் கேட்கிறேன், மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லப்படுது. மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிறது சமுதாயத்தில் உள்ள ஆள் கணக்குகளை வச்சு அல்ல, சமுதாயம் எவ்வளவு தூரம் அந்த சமுதாயம் கல்வி பெற்றிருக்கிறது என்பதை பற்றி தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி. அதைத்தான் நாம் சொல்லணுங்கிற. இன்னைக்கு உலகத்தில் யூதர்கள் மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? பிராமணர்கள் மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? இப்போ இன்னைக்கு அவர்கள் எல்லாம் எல்லா துறைகளிலும் போய் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிறாங்க, அதிகாரத்தை தீர்மானிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இடத்துல, அவ்வளோ பெரிய இயக்கிற இடத்துல இருந்துட்டு அவர்கள் எப்படி மைனாரிட்டின்னு சொல்ல முடியும்? ஒரு 1.25 கோடி பேர் தான் யூதர்கள் இருக்கிறாங்கிறத வச்சு அவர்கள் மைனாரிட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு 2%, 3% இருக்கிறார்கள் என்பதற்காக எப்படி அவர்களை மைனாரிட்டி என்று சொல்ல முடியும்? ஆனால் மெஜாரிட்டியான எல்லா போக்கையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சமுதாயம் 20 கோடி பேர், 25 கோடி பேர் இருக்கிறோன்னு வைங்க இந்தியாவில். ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம் மைனாரிட்டி என்று. ஆனால் இந்த சமுதாயம் எதில் இன்னும் வரைக்கும் கல்வியில் அந்த இடத்தை தொடலை. யூதர்கள் தொட்ட இடம்,
கிறிஸ்தவர்கள் தொட்ட இடம், பிராமணர்கள் தொட்ட இடம். பின்தங்கிய சமுதாயத்தை விடவும் நாம் 20% பின்தங்கி இருக்கிறோம். இத்தனைக்கும் இடையில இந்த சமுதாயத்தில் தான் குர்ஆனில் திறந்தாலே கல்வி கல்வி கல்வி. குர்ஆனில் 779 இடத்துல அல்லாஹ் கல்வி கல்வி என்று அல்லாஹ் பயன்படுத்தினான். நமக்கு தரப்பட்ட வேதத்தில் கல்விங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறது 779 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தினான். கல்வியை பற்றி இப்படி சொன்ன ஒரு வேதத்தை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது இறக்கப்பட்ட முதல் வார்த்தையே படின்னு சொல்லுச்சு, படின்னு சொல்லுச்சு. 2வது வசனம் இறங்குச்சு, நூன் வல் கலம் வமா யஸ்துரூன், எழுத்தின் மீது சத்தியம், எழுதுகோலின் மீது சத்தியம், எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம். இஸ்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்த அப்பாசிய கிலாஃபத் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலகட்டத்தில் ஜெர்மனியினுடைய ஆதம்ஸ் மில்லர் நினைக்கிறேன், அவர் ஒரு எழுத்தாளர். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் கல்விக்கு முஸ்லீம்கள் பெரிய அளவில் இடம் கொடுத்த மாதிரி உலகத்தில் யாரும் கொடுக்கல. அப்பாசிய கிலாஃபக்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி காலத்தில் பக்தாதுக்கு ஒரு கல்வி நூலை நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் அதனுடைய எடைக்கு எடை தங்கம் தரப்படும் என்று அறிவித்த ஒரு பெரிய இஸ்லாமிய ஆட்சி அப்பாசிய கலீஃபாவுடைய ஆட்சி. அந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு, ஜெர்மனியினுடைய எழுத்தாளர் ஆதம் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த பக்தாதில் ஒவ்வொரு வீட்டிலேயும் தனி நூலகம் இருந்துச்சுங்கிறார். ஒரு ஊரில் உள்ள நூலகம் அல்ல, வீடுகளில் நூலகம் இருக்கும். உலகம் முழுக்க ஐரோப்பியாவினுடைய 800 ஆண்டு காலம் உலகத்தினுடைய புரட்சியை புரட்டி போட்டவர்கள் முஸ்லீம்கள் எப்போ ஐரோப்பாவை கையில் எடுத்தாங்களோ, அரபியர்கள் என்றைக்கு கையில் எடுத்தாங்களோ அன்றைக்குத்தான் ஐரோப்பா உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியல் துறையில் உச்சத்தை தொட்டுச்சுன்னு எழுதுறாங்க வரலாற்றில். அப்படி உயர்ந்த ஒரு வரலாற்றில் இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு ஆக்ஸ்ஃபோர்டாக இருக்கட்டும், கேம்பிரிட்ஜாக இருக்கட்டும், இது மாதிரி யூனிவர்சிட்டிகள்லாம், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு அது துவக்கப்பட்டு. ஆனால் உலகத்தில் முதல்ல யூனிவர்சிட்டியே துவக்கியதே நாம தான். எகிப்தினுடைய கைரோவில் இருக்கிற அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி கிபி 940 கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னால் நாம் யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சிருக்கிறோம். கைரோவனுடைய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஜாமியா ஜெய்தூனாவாக இருக்கட்டும், உலகத்தில் 1000 வருஷத்தை தாண்டி யூனிவர்சிட்டிகள் 3 யூனிவர்சிட்டிகள், 3மே முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. அப்போ அப்படி இருந்த இந்த சமுதாயம் கல்வியில் அவ்வளோ பெரிய, யாருமே விழிப்புணர்வு அடையாத ஒரு காலகட்டத்தில் இந்த சமுதாயம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளை நடத்தி இருக்குது. இந்த சமுதாயம் எங்கே தங்களுடைய அறிவியல் தட பாதையை தவறவிட்டது. உயர்கல்வியில் உச்சத்தை தொட்ட ஒரு அப்துல் கலாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேரை வாங்கி தந்திருக்கிறார். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அந்த அப்துல் கலாமையே நாம் சொல்லிக் கொண்டு இருக்க போகிறோம். முஸ்லீம்களுடைய கண்டுபிடிப்பும் அறிவியல் வளர்ச்சியும் உயர்கல்வியில் அவங்களுடைய தேர்ச்சியும் அவங்களுடைய உச்சமும் என்னன்னு ஒருத்தர் கேட்டார். பதில் சொன்னாராம், 0 என்று சொன்னார். 0 என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, 0ங்கிற அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதே முஸ்லீம்கள் தான். ஒன்று. இரண்டாவது என்னன்னா, அந்த 0 கண்டுபிடிச்ச அதே இடத்துல தான் இன்னும் முஸ்லீம்கள் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். 0ல தான் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்த இடத்தை அவர்கள் இன்னும் அடுத்த இடத்துக்கு வைக்கவில்லை என்று அர்த்தம். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே இந்த சமுதாயம் நல்ல நேரம் இது. அடுத்த கட்டங்களுக்கு பிள்ளைகளை உயர்கல்வியில் கொண்டு போவதற்கான நேரங்களில் எப்பாடுபட்டாவது மார்க்கம் இந்த இடத்துல நீங்கள் கல்விக்காக கடன் பெற்றாவது கல்வியை படிக்க வைங்கன்னு மார்க்கம் சொல்லும். கடன்கிறது ஆபத்தானது தான். ஆனால் சமகாலத்தினுடைய உலமாக்கள் சொல்கிறாங்க, கல்விங்கிறது இன்னைக்கு பெரிய ஆயுதம், அது பேராயுதம். அது நீங்கள் அதை எடுக்க தவறிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்காலத்தில் உங்கள் சமுதாயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க பெருமக்கள் எழுதுகிறாங்க. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, கல்விக்காக கேட்ட துவாவை நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹும் மன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, யா அல்லாஹ், நான் என்ன கற்றிருக்கிறேனோ அந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கு என்று கேட்டார்கள். அடுத்து கேட்டாங்க, வன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, நீ எனக்கு என்ன கற்று தந்திருக்கிறியோ அதை பயனுள்ளதாக ஆக்கு. ரெண்டாவது, பயனுள்ள கல்வியை கொடு, அந்த கல்வியை எனக்கு அதிகமாக்கித்தா. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலேயும் உன்னை மறக்காமல் நான் அந்த கல்வியை படிக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த துஆவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து போதிக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய கல்வி வளர்ச்சி பாதையில் வேகமாக பயணிப்பதற்கும் உயர்ந்த நிலையில் இந்த சமுதாயம் கல்வியில் முன்னேறுவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.